தொழில் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் அழுத்தம் இருந்திருக்கும். ஆனால் வேலை போயிருக்குன்னா அது சனி பகவான் தான் காரணம், நம்முடைய குரு பகவான் கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட கன்னிராசி என்பவர்களுக்கு பல முயற்சிகளில் வெற்றியை கொடுக்க போகிறாங்க. யார் யாரெல்லாம் இவங்க முயற்சியில் பல தடைகளை கொடுத்தாங்களோ ஸோ அதை அப்படியே தகர்த்தெறிந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கன்னிராசி என்பவர்களுக்கு உறுதியாக உண்டு. 3-4 வருட காலமாக இவங்க லைஃப்பில் நிறைய பிரச்சனை. இப்போ சனி பகவான் வர கண்டகசனியாக உட்காந்து டைரெக்டாக 7ஆம் பார்வை மூலமாக பார்த்து இவங்க கூட இருந்த கணவன் மனைவியோடைய உண்மையான முகத்திரையை கிழிச்சிருக்காரு. இந்த கன்னிராசினியர்களுக்கு குரு பகவான் என்னெல்லாம் கொடுக்க காத்திருக்கார்? நம்முடைய கன்னிராசி என்பவர்களுக்கு 10ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு வருகிறார். ஸோ 10இல் குரு இருந்தால் நிறைய அழுத்தங்கள், வேலை சார்ந்த விஷயங்களில் தொழில் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் அழுத்தம் இருந்திருக்கும். ஆனால் வேலை போயிருக்குன்னா அது சனி பகவான் தான் காரணம், நம்முடைய குரு பகவான் கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட கன்னிராசி என்பவர்களுக்கு பல முயற்சிகளில் வெற்றியை கொடுக்க போகிறார். இவங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்து இவங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீடை தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக குரு பகவான் பார்த்து இவங்க என்னென்ன விஷயங்களை செய்யவே மாட்டாங்க, என்னென்ன விஷயங்கள் செய்வதற்கு இவங்களுக்கு திறமை இல்லை அப்படின்னு யார் யாரெல்லாம் இவங்கள மட்டம் தட்டினாங்களோ, யார் யாரெல்லாம் இவங்க முயற்சியில் பல தடைகளை கொடுத்தாங்களோ ஸோ அதை அப்படியே தகர்த்தெறிந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கன்னிராசி என்பவர்களுக்கு உறுதியாக உண்டு. பொதுவாகவே நம்ம கன்னிராசிக்காரங்களுடைய இயல்பான குணாதிசயம் அப்படிங்கும்போது இவங்க ஒரு இடத்துல ஒரு புதுமையான விஷயம் கண்டுபிடிக்கப்படுது, புதுமையான விஷயங்கள் உருவாகுது. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா, ஒவ்வொரு ஆப், அதாவது ஃபேஸ்புக்லேருந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து புதிய ஆப்லாம் உருவாகுதுல, இந்த ஆப் உருவாகிறதுக்கு மிகப்பெரிய காரணம் கன்னிராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், அந்த இடத்துல நிர்வாகத்தில் வேலை பார்க்குற இடங்களில் ஸோ புதுமையான விஷயங்கள் உருவாக்கக்கூடிய இடங்களில், புதிய ஒரு தீர்மானங்கள் உருவாக்கக்கூடிய இடங்களில் கன்னிராசியோடைய பங்கு இல்லைன்னா அந்த இடம் நிலைக்கவே நிலைக்காது. ஆட்டோமேட்டிக்காக உருவாக கூட தடையாக வந்துடும். ஸோ அப்போ கன்னிராசிக்காரங்க கூட வச்சுக்கிட்டால் புதுமையான விஷயம் ஆட்டோமேட்டிக்காக இயங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட கன்னிராசிக்காரங்க தனக்காக இயங்கவில்லை, பிறருக்காகவே இயங்கி கொண்டு இருக்காங்கிறது உண்மை. ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3-4 வருட காலமாக இவங்க லைஃப்பில் நிறைய பிரச்சனை. இப்போ சனி பகவான் வர கண்டகசனியாக உட்காந்து டைரெக்டாக 7ஆம் பார்வை மூலமாக பார்த்து இவங்க கூட இருந்த கணவன் மனைவியோடைய உண்மையான முகத்திரையை கிழிச்சிருக்கார். ஏன்னா பணத்துக்காக பாசத்துக்காகவா அப்படிங்கிறத வெளிப்படையாக கொண்டு வந்திருக்கார். ஏன்னா ஒரு மனிதன் கஷ்டப்படும் போது தான் நம்ம கூட இருக்க உறவுகளை பற்றி நம்ம உண்மையை கண்டுபிடிக்க முடியும். அந்த அளவுக்கு இவங்களை என்ன பண்ணிட்டாரு, ஒரு இரும்பை பட்டையை தீட்டுற மாதிரி நல்லா தீட்டிட்டார். இவங்களை நிறைய கஷ்டத்தை கொடுத்தனே கூட இருக்க சுயநலவாதியெல்லாம் வெளியே போயிருப்பாங்க, உண்மையான அன்பர்கள் மட்டும்தான் கூட இருப்பாங்க. இதுதான் கிரக ரீதியான உண்மை. ஸோ பொதுவாகவே கன்னிராசியில் சுக்கிரன் நீசம். இந்த சுக்கிரன் நீசம்னா என்ன அர்த்தம்னா, இந்த பணம், பொருள், பெண் ஆசை, பொருள் ஆசைலாம் கன்னிராசிக்கு அதிகமாக இருக்காது. ஆனால் வெளி தோட்டத்தில் என்ன சொல்லுவாங்க, கன்னிராசியாப்பா சூப்பராக வாழ்வப்பா, ஏய் மகிழ்ச்சியாக இருப்போம். அப்படி கிடையாது, மகிழ்ச்சி முகத்தில் தான் இருக்கும். ஆனால் பணத்துலேயோ பொருள் மேலேயோ ஆசைப்படக்கூடிய நபர்கள் இவங்க கிடையாது. இவங்களை பொதுவாகவே கன்னிராசி என்பவர்களுடைய வாழ்க்கை கிடைக்க, ஒரு கன்னிராசி பெண்ணை ஒருத்தர் கல்யாணம் முடிக்காரு அப்படின்னா போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ண மட்டும்தான் இந்த ஜென்மத்தில் கன்னிராசி பெண்ணை கல்யாணம் முடிக்க முடியும். ஏன்னா கன்னிராசி பெண்கள் அவள் கல்யாணம் முடித்து தன்னுடைய குடும்பத்தை அவ்வளவும் தாங்குவாங்க. தன்னுடைய கணவருடைய குடும்பத்தை தாய் போல் பார்க்கக்கூடிய நபர்கள் தான் கன்னிராசி பெண்கள். ஆனால் இப்போ கடந்த காலங்களில் கன்னிராசி பெண்களை பாடாப்படுத்தி பம்பரமாக சுத்த விட்டு நம்பிக்கை இல்லாத விஷயங்கள் நிறையா பேசி காயப்படுத்தினாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம கன்னிராசி பெண்கள் ஃபஸ்ட்டு வெளியே வந்துடுவாங்க. சூப்பரான ஒரு லைஃப்பில் வரப்போகிறாங்க. காதலில் சிக்கி தவித்த கன்னிராசி இனிமேல் தான் காதலில் வெற்றி பெற போகிறாங்க. இவங்க காதல் மகிழ்ச்சியாக இருக்க போது, சிந்தனைகள் சிறப்படைய போதுன்னு உறுதியாக சொல்லலாம். அதே போல் கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த வட்டம் திருமண பாக்கியம் உறுதியாக உண்டு. ஏன்னா ஒரு திருமணம் நடக்கணும்னா ஒரு ஜாதகத்திலே வச்சுக்கோங்களேன், பொதுவாக ஒரு சுய ஜாதகத்தில் திருமணம் நடக்கணும்னா குருவுடைய பார்வை, குருவுடைய சேர்க்கை, சனியுடைய செயல்பாடு கண்டிப்பாக. குருவும் சனியும் இயங்கவில்லை என்றால் அந்த இடம் புதுசாக ஒரு நிகழ்ச்சியை நடத்தாது. ஸோ இப்போ சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார். இந்த 7ஆம் இடத்துல இருக்க சனி பகவானை குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பருவமாக பார்க்குறனால ஆட்டோமேட்டிக்காக சுப நிகழ்ச்சி வீட்டில் நடக்கும். திருமண பாக்கியம் உறுதியாக கன்னிராசி பெண்களுக்கும் உண்டு, ஆண்களுக்கும் உண்டு. நம்மளுடைய 80 கிட்ஸாக இருக்கட்டும், 90 கிட்ஸாக இருக்கட்டும், 2K கிட்ஸாக கூட இருக்கட்டும். ஸோ எந்த கிட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, குழந்தை பாக்கியம் உண்டு. திருமணத்துக்கான பாக்கியமும்
கிரக ரீதியாக நம்முடைய குரு பகவான் சிறப்பாக கொடுக்க போகிறார். திருமண வாழ்க்கையில் ஏற்கனவே பிரச்சனை சந்திச்சேன். என் மனைவி என்னை விட்டு போயிட்டா, என் கணவர் என்னை விட்டுட்டு போயிட்டார், நான் இப்போ தனிமையில் இருக்கேன் அப்படின்னு தனிமையில் வாழக்கூடிய கன்னிராசி பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் அவங்களுக்கான ஒரு நல்ல வாழ்க்கை துணை. இரண்டாவது திருமண வாழ்க்கை என்பது கிரக ரீதியாக எதிர்பார்ப்பவர்களுக்கு உறுதியாக குரு பகவான் அற்புதமாக கொடுக்க போகிறார். ஓகே சார், சூப்பர். கன்னிராசினியர்கள் இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்? கன்னி ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கா, 12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கா. இவங்களுடைய 2 பேரையுமே குரு பகவான் பார்க்குறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறார். ஸோ அப்படிங்கும்போது பொதுவாகவே கன்னி ராசிக்காரங்க கடன் புதியதாக வாங்குவதிலையோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். கடனில் மட்டும் மாட்டிக்கிறக்கூடாது. கடன் மற்றவங்களுடைய பிரச்சனையில் கோர்ட்டு வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தலையிடக்கூடாது. டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடும்போது ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து நிதானமாக கையெழுத்து போடணும். மாமன் தானே கேட்டான், மச்சான் தானே கேட்டான், அக்கா தானே கேட்டான், அண்ணன் தானே கேட்டான்னு சொல்லி சும்மா அப்படியே சிக்னேச்சரை பண்ணி விட்டாங்கன்னா அதாவது அவங்க சிறப்பாக இருப்பாங்க, இவங்க சிக்கிக்கிடுவாங்க. ஸோ கையெழுத்து போடுற விஷயங்களும் கடன் வாங்குவதிலும் நிதானமாக இருந்தால் கன்னி ராசி கண் கலங்காமல் அதாவது கண் இமைகள் சிறப்படையும் அளவுக்கு லைஃப் சூப்பராக இருக்கும். சூப்பர் சார், சூப்பர். கன்னிராசினியர்கள் வழிபடக்கூடிய தெய்வம்? கன்னிராசி என்பவர்கள் இந்த குரு பயிற்சி காலங்களில் பெருமாள் வழிபாடு செய்வது பெருமையான வாழ்க்கை, சிறப்பான வாழ்க்கை பெருமாள் மூலமாக பெறுவார். ஓகே சார், அருமை. பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்மளுடைய நவகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகங்கள். ஸோ இதில் 9 கிரகங்கள் பார்த்திங்கன்னா 2 கிரகங்கள் நிழல் கிரகங்கள். அதாவது ராகு பகவானும் கேது பகவானும் நிழல் கிரகங்களாகவே கருதப்படுறாங்க. ஸோ மீதி உள்ள 7 கிரகங்கள்னு சொல்லுவோம், இது ரியல் கிரகங்கள். ஸோ இந்த கிரகங்கள் பார்த்திங்கன்னா மிக சுப கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டோட்டலாகவே சுபத்தன்மையில் உள்ளவர் நம்முடைய குரு பகவான். ஸோ அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த 2026 ஜூன் மாதத்தில் கரெக்டாக நம்முடைய மிதுன ராசியில் இருக்க குரு பகவான் கடக ராசிக்குள்ளே வரும். அதாவது காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம். ஸோ இந்த 4ஆம் இடம் ஏன் மெயினாக சொல்கிறோம்னா, இந்த 4ஆம் இடத்துக்கு வரதான் மிகப்பெரிய ஒரு யோகம். கிட்டத்தட்ட 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் கடகராசிக்குள்ளே தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வருவார். கடகராசியில் குரு பகவான் உச்சம்னு சொல்லுவோம். ஸோ எப்பயுமே நல்லது செய்கின்ற குரு பகவான் இப்போ ரொம்ப ரொம்ப நல்லது செய்யப்படும். ஸோ அப்படிப்பட்ட தன்மை தான் இந்த குரு பயிற்சி மூலமாக உலகியல் ரீதியாக நிறைய மாற்றங்கள், நிறைய முன்னேற்றங்கள். நம்மளுடைய 12 ராசி நேயர்களுக்குமே எது கிடைக்கல, எது எனக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும், எது என்னை விட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் இருக்கும் இல்லவா? அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய தன்மையில் குரு பகவானுடைய அற்புதமான பார்வைகள், உச்ச வீட்டிலேருந்து அவருடைய அற்புதமான பார்வையான 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. ஸோ இந்த 3 பார்வைகள் மூலமாக படாத பாடுபடக்கூடிய என்னால் வாழவே முடியல அப்படின்னு நினைக்கிற எந்த நேர்களாக இருந்தாலும் சரி அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நேர்த்தியான ஒரு வாழ்க்கையை அற்புதமாக அமைச்சு கொடுக்கக்கூடிய செயல்பாடு இந்த குரு பயிற்சிக்கு மேலும் உண்மையிலே சூப்பர். ஓகே, சூப்பர்.